வீட்டில் பாருங்க, எலி தொல்லை தாங்க முடியலாம், கப கப கபகன்னு குட்டி போடுதான், எலி பெருகிக்கிட்டே இருக்குதான், கட்டுப்படுத்தவே முடியலையாம். என்ன பண்ணாங்களாம் வீட்டுக்காரங்க, எலி பெருக பெருக பூனையை பெருகி விட்டாங்களாம். 4 பூனையை வாங்கி விட்டாங்களாம் பாருங்க, மொத்த எலியும் சாப்பிட்டு காலி பண்ணிருச்சான். ஒரு கிராமத்தில் இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கரப்பாம்பூச்சா பெருகிருச்சான். என்ன பெருகிருச்சான்? ஆமாம், வீட்டுக்காரங்க பாருங்க, நல்ல பள்ளி வர்றதுக்கும் அது உருவாகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டாங்களாம். பள்ளி வளர வளர கரப்பாம்பூச்சியெல்லாம் சாப்பிட்டு கரப்பாம்பூச்சி காலி ஆயிடுச்சான். இன்னொரு கிராமத்தில் பாம்பா பெருகிருச்சான். அந்த கிராம மக்கள் கீரிப்புள்ளையை பெருக்கி விட்டாங்களாம், பாம்பெல்லாம் காலி ஆயிடுச்சான். பக்கத்தில் பார்த்து சொல்ல, இதெல்லாம் தெரியுது. ஆனா சவால்கள் மத்தியில் எதை பெருக்கணும்னு தெரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பவுலை குட்டினதாம் சாத்தான். பவுலுக்கு அந்த நிலைமை. எப்படிப்பட்ட பவுல்? மரித்தோரையே உயிரோடு எழுப்பிய பவுல், தெய்வத்தை முகமுகமாய் தரிசித்த பவுல். பக்கத்தில் இருக்கவங்களுடைய தலையில கொட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வேணாம் சாரி, ரொம்ப ஸ்டைல தலைலாம் வாரி இருக்காங்க, பக்குவமா சூப்பரா வந்திருக்காங்க. இப்பதான் நீங்க குட்டி அவங்கள பண்ணி அப்புறம் ஏன் மேல அந்த பழி வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கொட்டுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குத்துது. குத்துது. ஒரு பக்கம் புள்ளிங்க குத்துது, ஒரு பக்கம் கம்பெனில குத்துறான், 1000 பேர் குத்துறான். ஆண்டவரே கொத்துது, குத்துது. ஆண்டவர் சொல்றாரு, குத்துறத நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லல. குத்துறதுக்கே ஒரு பவர் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? கொத்துற பவருக்கு மத்தியில என் பவரை இன்க்ரீஸ் பண்றேன். என் கிருபை உன் பலவீனத்தில் என் பலன், என் பவர் பவர்ஃபுல்லா வந்து இறங்கும். அப்ப அந்த கிருபை எப்படி பெருகுது சொல்லுங்க பார்க்கலாம்? சோத்திரத்துல பெருகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ சங்கடம் சச்சரவு பெருகிச்சுன்னா கவலை பெருகக்கூடாது. சங்கடம் சச்சரவு பெருகிச்சுன்னா சோகம் பெருகக்கூடாது. ஆமா சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பெருக வேணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணா எண்ணில்லா நன்மைகள் செய்யவே இல்லையே. என்ன நன்மை பெருசா செஞ்சிட்டார்? பக்கத்துல பாத்துக்கலாம், இன்னும் பெருசா நன்மை செஞ்சிட்டார் அப்படின்னு மனசு கேட்கும். இன்னும் பெருசா ஆமீன் போடுற, சவுண்ட்லாம் பயங்கரமா கொடுக்குற, இன்னும் முக்கிக்கின்னு தானே இருக்கிற, வாழ்க்கையில முன்னேறாம இன்னும் உள்கொத்து ஊமக்குத்து வாங்கிக்கின்னு தானே இருக்கிற, இன்னும் பெருசா சோத்திரம் பண்ற. நான் சொல்லட்டுமா? கண்ணுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அற்புதங்கள் நமக்கு தெரியவதே இல்லை. கண்ணுக்கு தெரியாததை கண் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நடக்கல, இது நடக்கல, அது முடியல, இது முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லு, டாக்ஸ் கட்டாம ஜிஎஸ்டி சிஎஸ்டி போடாமலே ஃப்ரீயா காத்து கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும். தெரியுமா உனக்கு? நீ காசு பணம் கொடுக்காமலே வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நைட்ல மட்டுமே நம்ம ராத்திரி மாத்திரமே லைட்டை யூஸ் பண்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லு, எப்படி ஏறுது இபி பில், எப்படி ஏறுது பாரு வீட்டில். பகலே இருட்டா இருக்கு, பகலே லைட்டை யூஸ் பண்ணோம்னா யோசித்து பாரு, வாங்குற சம்பளம் எல்லாம் ஈபிக்கே போகும். ஆமா, பணம் கொடுக்காமலே வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, மழையை கொடுக்கிறாரு, சுவாச காற்றை கொடுக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்னும் கெத்த உக்காந்துட்டு இருக்கிற, இடுப்புல ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமா, தெம்ப கொடுத்துருக்கிறாரு. ஆளு நல்லா ஊசி பட்டாசு மாதிரி இருந்தா கூட சும்மா என்ன சுறுசுறுப்பா வச்சிருக்காரு பாரு. ஆளு கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சா கூட பாரு, ஆள் ஆண்டவர் எப்படி சும்மா பெஸ்டா வச்சிரு. இதை தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ உருவகேலியெல்லாம் செய்யல, மன்னிச்சுக்கணும். நீங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல. ஆனாலும் நான் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் இறங்குது பாருங்க. இல்லைன்னா எங்கேயோ நான் ஏதோ மண்ணுக்கும் மரத்துக்கும் பேசுற மாதிரி, இப்படி ஏதாச்சும் ஒன்று சொன்னாதான் ரைட், கரெக்ட்பா, ரைட், சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம உணரணும், கண்ணுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அற்புதங்கள் நமக்கு தெரியுறதே இல்லை. இந்த நாள் நான் நிலைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன், ஜீவித்திருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், என் கடமைகளை நானே செய்து கொள்ளுகிறேன். எவர் கையும் ஏந்தாதபடிக்கு ஆண்டவர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எனக்கு வேண்டிய அப்பத்தை கொடுத்து எனக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து இன்றைக்கும் என்ன சிறப்பா வாழ வச்சிட்டு இருக்காருன்னா எழுதி வைத்துக்கொள் தேவ பிள்ளையே, இதுதான் உலக அதிசயமே. நீ எதெல்லாம் நினைச்சிடாத. இதில் நிறைவு காண்பாயே ஆனால், இதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயே ஆனால், நான் சொல்லட்டுமா, மன ரம்மியம், நித்திய விருந்து, ஒரு நாள் விருந்தல்ல, உன் வாழ்க்கை ஃபுல்லா விருந்து. எப்போ?
கர்த்தர் செய்யற ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சு உனக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் இதன பெரிய மேட்டரா? ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறீங்களா? போன மாசம் போயிட்டு வந்தேன். எதுக்கு? ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை பார்த்து ஜெபிக்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா திருந்துருவீங்க. இறங்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை வச்சு தள்ளிட்டே போயிடறான். எத்தனை நம்மளை விட சின்ன வயசு உள்ளவங்க, சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைகள், அவங்கள நம்ம போன இதே ஸ்ட்ரீட்ல தான் போனாங்க, இதே ரோட்ல தான் போனாங்க, பஸ்ல போனாங்க, கார்ல போனாங்க, நம்மளும் போனோம். சூப்பரா இருக்கிறோம் ஜம்முன்னு. அவர்கள் வாழ்வில் எத்தனை பாதிப்புகள்! எவருக்கும் காட்டிராத கிருபையை காட்டியிருக்காரே எனக்கு. என் கிட்னியை சட்னியாகாம அது நேர்த்தியாக இயங்க செய்து, நான் கண்ணில் காணாவிட்டாலும் என் இருதயங்கள் பழுதடையாதபடி பாதுகாத்து. வீட்டில் பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம என்ன பண்றோம்? சரியா மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம், தொடச்சு வைக்க மாட்டேங்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத உள்ள ஊர்பட்ட பார்ட்ஸ் இருக்கு. நீ கிளீன் பண்றியா, நான் கிளீன் பண்றேன்னா, நான் தொடச்சு வைக்கிறேன், நீ தொடச்சு வைக்கிற, பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி சூப்பரா வச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்துக்கலாம், என்ன வயசு உங்களுக்கு? இத்தனை வருஷமா உள்ள பம்ப் ஓடுது. எங்க ஹார்ட் பம்ப் அடிக்குதுங்க, தெரியுமா? யோசித்து பாருங்க. 20 வயசு, 30 வயசு, 40, 50, 60, 70 வருஷம் ஸ்டாப் ஆகாம பிறந்த நாள்ல இருந்து உன் கரு உருவான நாள்ல இருந்து பம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. பங்கு 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 பங்கு. எத்தனை பெரிய பிரமிப்பு! இப்படிலாம் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்காக ஆண்டவருக்கு யோசிச்சு யோசிச்சு நன்றி செலுத்தினீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, நித்திய விருந்து உன் வாழ்க்கையே. வெங்கல் தேசத்து இளவரசி லேயாள் சகோதரி, இன்னும் அவங்க வந்ததுலேருந்து பார்க்குறேன். எங்கேருந்து திரும்ப வராங்க? வெங்கல்ல இருந்து வராங்க. 2 பஸ் பிடிச்சி காலையில். அந்த இளவரசி இன்னும் அவங்க வயசு பாருங்க, 2 கை இன்னமா உற்சாகமா தட்டி மெய் மறந்து அந்த நன்றியை உணர்ந்து, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் மகாராசி. அந்த வாஞ்ச ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், பக்கத்து தெருவுலேருந்து இங்கே வந்த உடனே மூளையில் உட்காந்து முக்கிக்கணும் இருக்கும். கை தட்டலாமா, தட்ட வேணாமா? குட்டீஸுங்கெல்லாம் கை தட்டுறதுக்கே யோசிக்கிறீங்க. இந்த தாய் நான் பார்க்குறேன், என்ன உற்சாகமா, என்ன ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஏதோ ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் இது பண்ணுற நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே சரீரங்கள் தான். சில நல்ல விஷயங்கள் ஒருத்தர் கிட்ட இருக்குன்னா அதை எடுத்துட்டு அதை நம்ம பயிற்றுவிப்பது தப்பே கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஒரு நல்ல திருஷ்டாந்தங்கள் நம்ம லைஃப்ல. அல்லேலூயா. ஆமா, அத்தனை வயசுல நம்ம இந்த வயசுல யோசிக்கிறோம் கை தட்டுறதுக்கு. அந்த வயசுல கையை தட்டி அவ்வளவு உற்சாகமா, அவ்வளவு ஆனந்தமா. நான் சொல்றேன், அங்க பரலத்தின் சேனைகளை பார்த்து சொல்வார், சும்மா இரு, அங்க லேயாளுடைய ஸ்தோத்திரம் ஏத்தலா இருக்கு. வாஞ்சதான். எப்போ பார்த்தாலும் ஒரு சலிப்பு உப்புமா மாதிரி இருந்துக்கின்னு, அப்படியே பறக்க பார்த்துக்கின்னு, ஏதாச்சும் நோண்டிக்கின்னு, ஏதாச்சும் மண்டையில் போட்டு யோசிச்சுக்கின்னு, அதற்கெல்லாம் வாழ்க்கை. நீ சிறப்பாக கொண்டாடணும். டேடி உன்னை கொண்டாடுறதுக்காக இங்கே வச்சிருக்கிறாரு. தேவனோடு சேர்ந்தா உன் லைஃப் கொண்டாட்டம் தான். நன்றி 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 நன்றி. ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்க குறிப்பிலே அவர் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு பெரிய கிறிஸ்தவ தேவ ஆலயம், அந்த தேவ ஆலயம் சபை மக்கள் திரளாய் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிற நேரத்திலே எதிரிகள் வெடிகுண்டு வைக்க தீர்மானித்தார்கள். 2 சர்ச்சை சூஸ் பண்ணாங்களாம். அந்த ஊர்ல 2 சர்ச், பிரம்மாண்டமான பெரிய சர்ச், ஆயிரமான மக்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆலயம். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பல மாசமா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி எப்படி எந்த ஏரியாவில் பாம் வைக்கணும், எங்க வச்சா மக்கள்லாம் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம செதறி ஆலயமும் பில்டிங்கும் மக்களும் சேதமடைவாங்கன்னு சொல்லிட்டு 6 மாசமா ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பாம் எல்லாம் ரெடி பண்ணி இப்ப கார்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க உள்ள வைக்கிறதுக்கு. அப்ப 2 சர்ச்சில் வைக்கணும், 2 வலிமையான சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள். அப்ப 2 இடத்துல வைக்கணும், கார்ல வச்சு எடுத்துட்டு போறானுங்க. ஒரு இடத்துல டைமிங் பார்த்துக்கோங்களேன். ஒரு இடத்துல ஒரு 6 மணிக்கு வைக்கணும், இன்னொரு இடத்துல 8 மணிக்கு வைக்கணும். 8 மணிக்கு வெடிக்கணும், இன்னொரு இடத்துல 6 மணிக்கு வெடிக்கணும். அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் ப்ராப்பரா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு
வைக்கணும். என்ன பண்ணியிருக்கானுங்க, நேராக கரெக்டாக 6 மணிக்கு ஒரு இடத்துல வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டிய இடத்துல 8 மணி வெடிகுண்டை கொண்டு போயிட்டு இவனுங்க காலையில் 5 மணி போல் 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு வெடிக்க வேண்டிய அந்த பாமை கொண்டு போயிட்டு 8 மணிக்கு வெடிக்க வேண்டிய பாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு 6 மணிக்கு வெடிக்க வேண்டிய இடத்துல போய் வச்சுட்டானுங்களா. இப்போ உள்ள என்ன வெடிகுண்டு இருக்கு, 6 மணிக்கு வெடிக்க வேண்டிய பாம் இங்கே இருக்கு, இவங்க காரில் இருக்கு. ஆனால் இவனுங்க என்ன நினச்சிக்கிட்டானுங்க, மாற்றி வச்சுட்டானுங்க. இப்போ இது வெடிக்க போகுது, அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுவோம், 8 மணிக்கு வெடிக்க வேண்டியதான் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் காருக்குள்ளே என்ன வெடி வச்சுருக்கானுங்க, 6 மணி வச்சுருக்கானுங்க. 5 மணி போல் புறப்பட்டுருப்பானுங்க போல இருக்கு. 8 மணிக்கு இங்கே வெடிக்கணும், 6 மணிக்கு மாற்றி வச்சுட்டானுங்க. இவங்க போகும்போதே கார் வெடிச்சு சிதறதான், ஆள் காலி, எல்லாமே காலி. அப்புறம் உஷாராயிட்டாங்க, எங்கேயோ ஏதோ சம்பவம் நடக்குதுன்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் 8 மணிக்கு வெடிக்க வேண்டிய அந்த பாம் அங்கே இருக்கு இல்லையா, தவறாமல் மாற்றி வச்சானுங்க இல்லையா, அதையும் கண்டுபிடிச்சி எடுத்து மக்களை மீட்டுட்டாங்களாம், பாதுகாத்துட்டாங்களாம். என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்படாது என்ற அர்த்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படாது சொல்ல, படும் ஆயுதம் அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆமா, 6 மாசம் ஸ்கெட்ச் போட்டு என்ன ஜீனியர்ஸ் அவனுங்க இருப்பானுங்க, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், அவங்கெல்லாம் பெரிய பெரிய நாலேஜ் உள்ளவங்க, பெரிய ஸ்மார்ட்டான ஆட்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அவங்களை விட உன் எதிரி எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ நாலேஜான பர்சனாக இருந்தாலும், அவங்கள விட நம்ம ஆண்டவர் வேற லெவல் ஞானம் உள்ளவர் என்பதை நீங்க மறந்துடவே கூடாது. அதனால அவங்க இப்படிப்பட்ட ஆயுதங்களை உருவாக்குகிறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, அவன் நோக்கம் உன் லைஃப்ல பலிக்காதுப்பா, பலிக்காது. யோபுவின் ஆக்கியோன் சொல்லுகிறார் பாருங்கள், யோபு 5:12 சொல்லப்பட்டிருக்கு, தந்திரக்காரருடைய கரங்கள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி அவர்களுடைய உபாயங்களை அவர் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய தந்திரமான ஆட்கள்லாம் வேலை செய்றாங்களே, உன்னை விட படிச்சிருப்பாங்க, உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, உன்னை விட ரொம்ப நாலேஜா இருப்பாங்க. நம்ம அவங்க முன்னாடி பேந்த முழிச்சுன்னு இருப்போம். பயந்துராத, அல்லேலூயா, பயந்துராத. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் அதிகம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதே. நீ அவங்களோட ஒப்பிட்டு பார்க்காத, என்னை விட ரொம்ப ஸ்மார்ட், என்னை விட ஒரு பெரிய ஆட்கள், 1000 பெரிய ஆட்களா இருந்தாலும் ஆண்டவர் உன் பக்கம் என்பதை மறந்து விடாதே. அவங்க கைகள் உனக்கு எதிரான ஒரு தீய காரியத்தை செய்யறதுக்கு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உன்னை அழிக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்யறாங்களாம், அந்த காரியத்தை செய்யறாங்களாம். ஆனா முடிவு ஆண்டவருடைய கையில் இருக்கின்றத மறந்துடாத. உனக்கு தீமை செய்யறதுக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், பக்கத்துல பார்த்து சொல்லு, இப்பதான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள இப்படி உப்மா சாப்பிட்ட மாதிரி ஆன. பயப்படாதீர்கள், அவன் கைகள் காரியத்தை துவக்கும், தீய காரியத்தை துவக்கும். ஆனா இந்த தீய காரியத்துக்கு முடிவை தேவனாதி தேவன் ஏற்படுத்தி வைப்பார். அவருடைய உபாயங்களை அவர் என்ன பண்ணுகிறாராம், அபத்தமாக்குகிறார், அழித்து நிக்கிரகம் பண்ணுகிறார். அப்ப தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் தோன்றக்கூடாது பாருங்க. நான் சொல்றேன், 6 அடி 9 அடி கோலியாத்தானாலும் உனக்கு முன்பதாக அவன் ஒன்றும் இல்லாமல் போவான். ஏன்னா உன் கூட இருக்கிறது சர்வ வல்லவருடைய சேனை பாருங்க. அதுக்குதான் லைஃப்ல வாழ்வில் எத்தனை சவால்கள் வந்தாலும் தேவ பிள்ளைகள் துதியை விட்டுறவே கூடாது, ஆராதனையை விட்டுறவே கூடாது, ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலிமையான ஆயுதங்கள், வல்லமையான ஆயுதங்கள். அவங்க காரியம், அவங்களுடைய உபாயம், அவங்களுடைய தந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த தந்திரம் என்ற மந்திரம்லாம் அவங்க கிட்ட வேலை செய்யாது. கொஞ்சம் சில தொந்தர மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனா தேவன் உனக்கு சாதகமாகவே காரியத்தை முடிய பண்ணுவார். ஏன்னா பைபிள் மிக தெளிவாக போதிக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலக சிஸ்டத்தை ஜெயிக்கும். உலகத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு, தீய சிஸ்டம், சாப சிஸ்டம், பாவ சிஸ்டம், வியாதின் சிஸ்டம்.
அழிக்கும் சிஸ்டம் எல்லாம் வேலை பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். ஆனா பைபிள் சொல்லுது, தேவனால் நீ பிறந்திருப்பாயே, ஆனால் நீ இந்த உலக சிஸ்டத்தை ஜெயிப்ப. உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயமா இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பக்கத்துல பார்த்து கேளு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஆமா, எப்படையும் வெல்ல முடியாது, இந்த படை தான் வெல்லும். இது இயேசுவின் படை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது தேவனுடைய படை. அப்ப சுற்றிலும் 1000 கொந்தளிப்புகள், சுற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலைகள். ஆனா நான் சிக்கல்ல இல்ல, அப்பாவின் தோள் மேல இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?